ராதாபுரம் கால்வாய் ஒவ்வொரு வருஷமும் எப்போ திறப்பாங்க? ராதாபுரம் கால்வாய் வந்து தோவாளை கால்வாயினுடைய எக்ஸ்டென்ஷன். மொத்த தோவாளை கால்வாய், ராதாபுரம் கால்வாய் இந்த ரெண்டும் சேர்ந்து 31,007.5 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து ஆயக்கட்டாக இருக்குது. இதில் வந்து தோவாளை கால்வாயினுடைய ஆயக்கட்டு சராசரியாக 45%, ராதாபுரம் கால்வாய் சார்ந்த ஆயக்கட்டு சராசரியாக ஒரு 55% இருக்குது. அதாவது இங்கே 17,000 ஏக்கர், அங்கே 14,000 ஏக்கர் வந்து நிலப்பரப்பு ஆயக்கட்டாக இருக்குது. ஸோ இந்த தோவாளை கால்வாய் சார்ந்த ஆயக்கட்டுக்கு முதல்ல வந்து ஜூலை மாதம், ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி பேச்சிப்பாறை அணைக்கட்டில் தண்ணி திறந்து விடுவாங்க. முதல் 15 நாள் தோவாளை கால்வாய் சார்ந்த ஆயக்கட்டு பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும். அதுக்கப்புறம் வந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி ராதாபுரம் நிலப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் கால்வாய்க்கு வந்து தண்ணீர் திறந்து விடப்படும். ஆனால் இந்த 2015லேருந்து 2020 வரைக்கும் சிஏஜி வந்து ஆய்வு பண்ணி ஒரு தணிக்கை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கைப்படி ஒரு ஆண்டு கூட ஜூலை மாதம் 16ஆம் தேதி ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்து விடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 25 நாள்லேருந்து மேக்சிமம் வந்து 4 மாதம் வரைக்கும் அந்த தண்ணி திறந்து விடுறதுல வந்து டிலே இருந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கூட செப்டம்பர் 25ஆம் தேதி தான் ராதாபுரம் கால்வாய் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மாதம் டிலே இருக்குது. பொதுவாக வந்து அணைக்கட்டுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அதிகப்படியாக மழை பெய்யக்கூடிய இடங்களில் தண்ணீர் தேக்கி வச்சு மழை இல்லாத நேரங்களில் இந்த வறட்சியான பகுதிகளுக்கு தண்ணி கொடுத்து அங்கே வந்து விளைச்சலை பெருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே வந்து அந்த சரியான நேரத்தில் வந்து தண்ணியை வந்து அவங்க திறக்காததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பகுதி விவசாயிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயிரை போடுவாங்க, அது காஞ்சி போயிடும், அது சரியான நேரத்துக்கு தண்ணி வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலையபிளாக அந்த தண்ணியை நம்பி விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த ஆயக்கட்டு பகுதிகளை விட்டுட்டு, விவசாயங்களை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ இந்த 17,000 ஏக்கர் நிலப்பரப்பும் வந்து சரியாக முழு விளைச்சலுக்கும் உட்படுத்தப்பட்டு நல்ல ஒரு உற்பத்தி திறனை, விவசாயத்தை வந்து பெருக்கணும் அப்படின்னா இந்த சரியான நேரத்துக்கு வந்து இந்த கால்வாயை வந்து திறக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.